ரிஷபராசிகாரங்க பொறுத்த வரைக்கும் இந்த காரிய தடை எவ்வாறு விலகும்? அதான் மனுஷனுக்கு எது ஏன் பிரச்சனை வருதுறான்னா, இது வரைக்கும் சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனை தான் முதல்ல எடுத்துக்கணும். அதுவும் 2ஆம் இடத்திலுடைய கிரகத்தையும் எடுத்து தான் நாம் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். 2ஆம் இடத்து கிரகமும் நம்ம வீட்டிற்கக்கூடிய குரு பகவானுடைய கிரகம். மெயினான விஷயமே அந்த காரிய தடையே இந்த ஜென்ம குரு வனவாசம் என்று கூட சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் தன் தலைமையில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பிரச்சனை. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் சிறப்பினை தரும். அதாவது கடைசி நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த ராகு பகவான் ஏதோ அவரால் முடிஞ்சதை நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இதுவரைக்கும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தடையும் கண்டினியூ பண்ணாமல், அதாவது விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சனி பகவான் இருக்காருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த புரட்டாசி மாதம் போன மாதம் முழுவதுமே நம்மளுக்கு நீச்சகதியில் இருந்தார். அதிலிருந்து விடுபட்டாச்சு. ஒரு 2 தேதி அல்லது 3 தேதி வரைக்கும் தான் நம்மளுக்கு நீச்சகதி. அதில் மாடி இடம்பெயர் நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய, அதாவது அவருடைய ஆட்சி பெறக்கூடிய வீடான சுக்கிரனில் ஆட்சி பெறுவார். ஒருவர் போதும் நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நம்ம வாழ்க்கை தரம் மாறும். அதனால தான் சொன்னேன், இந்த காரிய தடை விலகக்கூடிய நாட்களாக ஒரு 3 தேதி புரட்டாசியிலேருந்து 3 தேதி விலகிடுச்சுன்னா அந்த கோவிந்தன் திருநாமத்தை நீங்கள் சொல்லி எப்பொழுதுமே இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தான் உங்களுக்கு உகந்த தெய்வம் என்றே சொல்லுவோம். ஏன்னா 2ஆம் அதிபதி யாரோ அவரே தான் நம்மளுக்கு உகந்த தெய்வமே. 2க்குடையவன் யாராக இருப்பினும் அதுவே நம்மளுக்கு செல்வங்களை சேரும். இந்த அமைப்பு நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் ரிஷபராசி அந்த 2ஆம் அதிபதி இந்த மாதத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த இடத்துல உச்சம் பெற்று காணப்படுவதால் தான் உங்களுக்கு செல்வங்கள் இது வரைக்கும் காரிய தடையாக இருந்தது. பாருங்கள், ஏங்க என்னை போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரிஷபராசியானங்க. அரசாங்க தரப்பு உத்தியோகத்தில் நான் எந்த தப்பு செய்யலைங்க, திடீர்னு பார்த்தோன்னா வேலை வேணாம் வேலையை விட்டு போங்கன்னு சொன்னதெல்லாம் போயிட்டு இப்போது ப்ரொமோஷனே கொடுக்க போகிறாங்க. பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாகும். திடீர் செல்வங்களும் திடீர் வேலை வாய்ப்புகளும், அதாவது ஐயா நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துருப்போம், ஆனால் அந்த ஒரு ஆர்டர் 4 ஆர்டராக பிடிக்கக்கூடிய காலமாகவும் அதன் மூலியமாகவே ஒரு 10 ஆர்டர் நாம் தொடர்ச்சியாக நாம் வேலை செய்கிற மாதிரி இந்த மாதம் முழுவதும் காணப்படும். அதான் சொன்னேன், ஒன்று நாம் செயினா பிடிச்சா அது செயினா அப்படியே நம்மளுக்கு கொடுத்துக்கினே கொண்டு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகவும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகவும் ஒவ்வொரு வேலையிலையும் தடையாக இருந்ததெல்லாம் மொத்தமே தடை விலகி நல்ல முன்னேற்றம் சுப செலவுகள் எல்லாமே அதிகரிக்க போதுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். பெரிய முன்னேற்றத்தை காணலாம். உடல் உபாதைகள், அதுக்கு ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்குங்க. இந்த கால் நடைபாதை, அதாவது நடைபாதை என்று சொல்கிறோம் இல்லை, இந்த மாதத்தில் நடைபயணங்களை மேற்கொள்வாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் சரி, நாம் இருக்கக்கூடிய ஆலயத்திலேருந்து நம்ம ஊரிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நாம் கால்நடையாக சென்று நடைபாதையாக சென்று இறைவனுடைய நம்ம பாதை வைக்கிறோம் இல்லை, ஒவ்வொரு அடியை வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம சொல்லிக்கினே, கோவிந்தாய நம இப்படி தான் சொல்லிக்கினே தான் அவருடைய திருவடியை நாம் ஏன் சொல்கிறாங்கன்னு அந்த வார்த்தை நடைபாதையாக நடந்து செல்ல வேண்டும் ஏழுமலையான திருப்பதி வெங்கடாஜலபதியை. ஏன்னா அந்த வலிக்கின்ற கால் நம்மள தூரம் நடந்து வரமில்லை ஐயா, ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்போம், கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அந்த கால் வலிக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த ஏழுமலையானுடைய வழியை நாம் தாங்கணும். அந்த நீங்கள் வைக்கும் போதெல்லாம் அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஏழுமலையானுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். நம் பக்தன் நடந்து வரான், நம்மளுடைய தீவனைகளை தீர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிற எண்ணங்கள் மாற்றி வைக்குமா. அதனால தான் நடைபாதையை நம்ம பஸ்ஸுன்னு டக்குன்னு காரில் போகிறதோ பஸ்ஸில் போகிறதோ எல்லாமே மாற்றிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நடைபாதையோ இறைவனுடைய சன்னிதானத்துக்கு சென்று நாம் வணங்கி வருவதாலே உடலில் ஏற்பட்டு, ஏன்னா காலநிலை நேரம் மாறிடும். இந்த நேரத்தில் புரட்டாசி மாதத்தில் மழை நாளும் நம்மளுக்கு சேர்ந்து சளி பிடிக்கக்கூடிய காலமாக வரத்தால் இந்த உடற்பயிற்சி நாம் செய்கிற மாதிரி இந்த மாதத்தில் நம்மளுக்கு தென்படும். நல்ல முன்னேற்றமும் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் திணிகள் என்று சொல்கிற மாதிரி சுகரோ பிபி எதுவாகனா இருக்கட்டும் ஐயா, எல்லாமே நம்ம கட்டுக்குள்ளே வந்துடும். அந்த கோவிந்தன் நாமத்தை சொன்னாலே போதுமானது. வேலையில் ரெட்டிப்பு மடங்கு உங்களுக்கு வருமானம் தரப்போதுங்க. இந்த 2 தேதி இல்லைங்க, 3 தேதி இடமையும் மாறின பிறகு உங்களுக்கான வாழ்க்கை தரம் மாறி வரப்போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. தைரியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்தது கூட 2ஆம் இடத்து செவ்வாய் இது வரைக்கும் ராசியிலே இருந்திருந்தார், அவரே இடம்பெயர்ந்து இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். உங்கள் வேலையில் இனிமேல் வெட்டு ஒன்று துண்டுரெட்டு தான். வேலை சார்ந்த விஷயத்தில் வேகம் ஐயா முடியும் முடியாது என்கிட்ட தான் சொல்ல முடியும்.
வேலையில் இனிமேல் அப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழப்போகிறோம். ஐயா இனிமேல் நம்ம கத்தி என்று சொல்கிறோம் இல்லை, ரிஷபராசிகாரங்க வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி என்பது உறுதி ஆகிவிட்டது. இந்த புரட்டாசி மாதம் போதும், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை விட உங்களுக்கு குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை, தைரியமாக இருக்கும். ஏன்னா அவர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு புரட்டாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்து ஆட்சி பெற்று விடுவார். துளாராசியில் ஆட்சி பெற்றுவார். போதும். உறவுகள், இந்த மாமியார் வீட்டு உறவுகளோ அல்லது அத்தை மாமன் உறவுகளில் சற்று சஞ்சலம் ஏற்படும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. அதனால் சுப செலவு, அவங்க வந்து போகிறதோ போக்குவரத்தாலேயோ நம்மளுக்கு சுப செலவுகளோ மாமியார் வீட்டு உறவுகளால் நம்மளுக்கு சின்ன சின்ன அதாவது செலவீனங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, நல்ல உறவு நட்புகள் நம்மளுக்கு சேரப்போகுது. இது வரைக்கும் வரலைங்க, வீட்டில் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சியை நடக்கலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சுப நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்தில் எதனா ஒரு ஃபங்க்ஷனோ எதனா ஒன்று வச்சுட்டு இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நம்மளுக்கு ஒரு புரட்டாசி 3ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரவு இருக்கும். உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும். வெளியூர்லேருந்து நம்மளுக்கு உறவினர்கள் நம்ம வீட்டில் வந்து சேர்ற மாதிரி கொஞ்சம் சற்று செலவுகளும் இருக்கும், நல்ல செல்வங்களும் சேரும். இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயமே முதல் நம்மளுக்கு காரிய தடை. நாம் உடம்புல சோம்பேறித்தனமாகவோ உடல் பிரச்சனையோ எதனா இருந்தால் அந்த நோயினுடைய கூட இனிமேல் நம்மகிட்ட வராதுங்க. இதெல்லாம் எப்படி போச்சுன்னே சொல்லிட்டு யோசனை பண்ணுவீங்க. ரிஷபராசிகாரங்க தன்னம்பிக்கை இழந்து நிறைய பேர் வாடிட்டுருக்காங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பெரிய மேன்மை தரும். நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரிவினையோ அல்லது பிரச்சனையோ இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எதனா இருந்தால் அது கூட நிலைமை மாறி நல்ல முன்னேற்றத்தை காணும். உடல் நலத்தில் சற்று இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் விலகக்கூடிய நாட்களாக ஒரு 5 தேதிக்கு அப்புறம், புரட்டாசி 5 தேதிக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லது நோய் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வருவது, பிபி சுகர்லாம் நாம் எதுவுமே பண்ண முடியல, மாத்திரை சாப்பிட்டு கூட கட்டுக்கடங்கலாம், அதுவே தானாக அடங்கிவிடும். என்னென்னா நம்ம மருத்துவம் செஞ்சு அந்த வேலையை செய்ய வைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்று. கிரகங்கள் கொடுக்கின்ற பார்வைக்கேற்றால் போல் நம் வாழ்க்கை தரமும் மாறும். அதாவது தீவினைகள் அகலக்கூடிய மாதம் என்றால் அது புரட்டாசி மாதம். ரிஷபராசிக்கு நல்ல முன்னேற்றத்தையும் செல்வங்களையும் இறை அருளும் கிட்டக்கூடிய மாதமாக இருந்து அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.